ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஹவு டு க்ரோ ரோஸ். அதாவது நிறைய பேருக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது ரோஸை சரியாக வளர்க்குறது எப்படி நான் பார்க்க போகிறேன். ரோஸு நல்லா வளர்கிறதுக்கும் நல்லா பூக்கிறதுக்கும் அதுக்கு செம்மண் கட்டாயமே தேவை. அது மட்டும் இல்லாமல் ரோஸ் நேராக வளர்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு கம்பை குத்தி அதுக்கு இது மாதிரி ஒரு ரோப் கட்டி விட்டால் ரோஸ் நேராகவே வளரும். அதனால் நிறைய கிளை விடாது, நான் போகிற நேரமும் அது குத்தாது. ரோஸ் நிறைய பூக்கிறதுக்கு வாழைப்பழத்தோலை வடியாக வெட்டி அதை தண்ணிக்குள்ளே 2 நாள் ஊற வச்சு அதை ஒரு ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணாலே ரோஸ் நல்லா பூக்கும். அதுக்கு முக்கியமாக செம்மண் தேவை. ஒரு பெரிய பிளாஸ்டிக் தொட்டி இருந்தாலும் சரி, பெரிய சிமெண்ட் தொட்டி இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு சிமெண்ட் இல்லாட்டி பெரிய பிளாஸ்டிக் தொட்டியில் எடுத்து தான் ரோஸ் வளர்க்கலாம். அப்போ அதோட க்ரோத் நல்லா இருக்கும். அதோட வேர் போகிறதுக்கு நல்ல ஒரு இடம் இருக்கணும். பிறகு நீங்கள் ரோஸை தண்டில் எடுத்து அதை ப்ரொபகேட் பண்ணுறீங்கண்டா அதை எப்படி செய்கிறேன்டா, ஒரு நல்ல ஒரு தண்டை வெட்டிக்கொள்ளுங்க. அதில் இல்லை இருந்தாலும் ஓகே, இல்லை இல்லாட்டியும் ஓகே. அதை நான் மூடி வச்சுருக்க மாதிரி கண்ணாடி போத்தலில் மூடி வச்சுருங்க. மூடி வைக்கலாட்டியும் துளிர் வரும். ஆனால் சில நேரம் மழை வெயிலண்டு மாறி அடிக்கிறதால அது மாறி மாறி சில நேரம் அது அழுகி போயும் வாய்ப்பு இருக்கும். அதனால் இப்படி ஒன்று மூடி வச்சுட்டிங்கன்னா அது ஒரு 2-3 இலை வரும் வரைக்கும் இப்படி மூடி வச்சா அது பெரிய மரமாக வளரும். அதுதான் என்னட்டா இது மஞ்சள் ரோஸ். இதை நான் மழை வெயில் ஸ்ரீலங்காவில் அடிக்கிறதால நான் இப்படி கண்ணாடியில் வடியாக மூடி வச்சுருக்கேன். அதனால் இதுக்கு என்னமும் ஒன்றுமா இல்லை. ரோஸை பெரும்பாலும் எல்லாருமே பொடிச்செல்லாம் வைப்பாங்க. ஆனால் ரோஸோட உண்மையான க்ரோத்துக்கு அதுக்கு நிலத்தில் இருந்தால் நல்லாவே வளரும். அப்போ தான் வேறு எந்த அளவுக்கு ஆழத்துக்கு போகுதோ அந்தளவுக்கு மரத்தில் க்ரோத் இருக்கும். ஒரு 1-1.5 வருஷத்துலேயே ரோஸோட ஃபுல் க்ரோத்தும் தெரிஞ்சிடும். ஒரு நல்ல ரோஸுண்டா அது ஒரு 3 to 4 வருஷம் வரைக்கும் காய்க்கும். அது வடிவான நிறத்துலேயும் பூக்கும். பட்டன் ரோஸுண்டா ஒரு 4 to 5 years வரைக்கும் பூக்கும். பிறகு சில ரோஸ் அது சில நல்ல ரோஸ் கட்டி இருக்குது. பீட்டு ரோஸ், மலையக ரோஸ், அப்கண்ட்ரி ரோஸ் நிறைய வகை இருக்குது. ஒரு வகைக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கும். அந்த லைஃப் ஸ்பேன் முடிஞ்சாலும் அதை நம்ம திருப்பி தழுக்க வைக்கிறோண்டா அதோட எல்லா கிளைகளையும் நம்ம வெட்டி விட்டுறணும். அப்போ அது திருப்பி முதலிருந்து தழுத்து திருப்பி பூ பூக்கும். அதை முக்கியமாக ரோஸில் முக்கியமான ஒரு செம்மண், பிற 3 வேளையும் நல்லா தண்ணி ஊற்றணும். அது மட்டும் இல்லாமல் சூரிய ஒளி முக்கியம். இதை மாதிரி ரோஸ் இல்லாட்டி வேறு பிளான்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணுமெண்டா ஜிகே கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டோட வரேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.